எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன கிறிஸ்தவத்தாக்கு கருப்பு முடிக்கிறீங்களா? தாத்தா நெய் அடிச்சு வந்து நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேட்க எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா? முட்டாய் வேணுமா? முட்டாய் வேணுமா? தாத்தா முட்டாய் இல்லையே. எடுத்துட்டு வாங்கிட்டு இன்னைக்கு தாத்தா நிறைய வருஷம் வந்திருக்கேன். தாத்தா இல்ல செமஸ்டர் எக்ஸாம் பண்ணாங்க வர முடியல. அதனால எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் தரலாம் இருக்கு. போயிட்டு பாத்தீங்களா என்ன வாங்கிட்டு தெரியுங்களா? பெஸ்ட் சாண்டா எடுத்தவன். அதெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். யாருக்காவது முட்டாய் வேணா நாளைக்கு வாங்க, நாளைக்கு தாரு. சாண்டா ஒரு ஸ்பெஷலிட்டி உண்டு. என்ன தெரியுமா? என்னப்பா கிஃப்ட் தர தானே இடையில தந்தாலும் என்னால கிஃப்டே தர முடியல. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா சில்லி இருக்கும். தாத்தா ஈஸியா இருக்குன்னு பேசாரு. அப்புறம் கைக்கு இருக்கு. அதுல டிசைட் பண்ணா எல்லாம் பட்டியல இல்ல வருது. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேற வழி இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கா இல்லை அப்படி கரெக்ட் விட்டுறாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதனால இனிமே வாசி எல்லாருக்கும் சரியா கிஃப்ட் கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன். என்னாலதான் இந்த எல்லா கன்னியாகுமரியிலுமே கிறிஸ்துமஸ் நடக்குது. அதனால இனிமேலும் கிறிஸ்துமஸ் கொண்டதும் வந்துறேன். போயிட்டாங்க. பாய். டிசம்பர் மாதம்லாம் வந்தாச்சு. பட்டாசு வெடிக்காம என்ன கிறிஸ்மஸோ என்ன பட்டாசு வெடிச்சு அவன் பட்டாசுனா கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ்னா பட்டாசு. வேற எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த கடையில் வந்து காலி பண்ணணும்னு பாருங்க. பட்டாசு வெடிக்கணும்ல. போன எவ்வளோ வெடிச்சோம், எந்த எவ்வளோ வெடிக்கணும்னு பார்க்கலாமா? எனக்கு வாங்கலையா? நிறைய வாங்கினேன். ஒரு 2 கடைக்கு போனேன். பார்த்தேன் கடை தான் அப்படி நிறைய இருந்துச்சா. கடை புக் பண்ணி கடையே வாங்கினேன். கடையை மூவ் போயிட்டாங்க. ஆர்டர் போட்டுருக்கேன். உனக்கு தெரியாது இந்த இது இந்தியன் ரயில்வேஸ் இருக்குல்ல, அதில் கம்பார்ட்மெண்ட் அனுப்பிவிடுறாங்க. எனக்குலாம் கப்பலில் இருக்கு. இன்னைக்கு மட்டும்தான் எனக்கு உனக்கு எங்கள் மாமா போன டெய்லியும் வந்து இறங்கும். பார்த்துக்கோ. எவ்வளோ 50,000 அப்ராக்சிமேட் ஆச்சு பார்த்துக்க. அவ்வளோதாங்க. எனக்குலாம் 1,99,000 ஆச்சு. நான் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் கொடுக்குறேன். நான் என்ன நடக்குது சரி. ஏன்னா மற்ற காசு நாங்கள் டேங்கி போட்டாரு. இது எவ்வளோ கொஞ்சம் தெரியாது. எவ்வளோ ஆயிரம். சரி வேறு நிறைய நாள் இருக்குது. பட்டாசு சரி நீங்கள் ஏதோ பட்டாசு வச்சுட்டு போ. எங்கள் வீட்டில் வெடிக்கிற மாதிரி எடுத்து பார்ப்போம். எனக்கு விஸ்வாசம் கேட்டார். பார்ப்போம் பார்ப்போம். எங்கள் வீட்டில் 12 வாரம் வச்சுதான் போட்டுருக்கோம். இல்லை இல்லை நானும் ஃபோக்கஸ் செய்யணும்னு வச்சுருக்கேன். ஆமாம் ஜொலிக்கேன் ஆமாம். அது எப்படி வேணும் 12 வேணும். என்ன வச்சுருக்கேன்? நான் இங்கே தெருவு முழுக்க போட்டிருக்கேன். நீ இப்படி சொல்லுங்க. ஆனால் நான் போட்டேன்னா நீ தான் நடிக்குவேன். கிறிஸ்மஸ்னாலே டெக்கரேஷன், அதுக்கு எங்க வீடு தான் அடையாளம். எங்க வீட்டுல நான் ஒரு மரமே நட்டு வச்சிருக்கேன். இவ்வளவு ஐட்டம் இருக்கும். ஆமா நான் டெய்லி தண்ணி வச்சிருக்கேன். சரிதான். சரி என்கிட்ட ஒன் டைம் பேசுறது நேரம் இல்லை. நான் ஈக்காட்டில் 10 ஸ்டார் ஆர்டர் பண்ணி அதெல்லாம் முக்கியம் இல்லை. என்கிட்ட பேசுறதுலாம் நேரம் இல்லை. அதெல்லாம் முக்கியம் இல்லை. யார் நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்கா அதான் முக்கியம். சரி வா சரி பாபு
சரி பாப்போமா? கௌஷிக். தலைவன்ட்டா கிறிஸ்மஸ் நாளே பிரியாணி. கிறிஸ்மஸ் நாளே கிறிஸ்மஸ் நாளே பிரியாணி. என்ன பிரியாணி? வான்கோழி பிரியாணி. வான்கோழி பிரியாணி சொன்னாதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா வான்கோழி பிரியாணி தான். அது என்ன பெருசா சும்மா கிடையாது. கிறிஸ்மஸ்னா சாப்பாடுனா கிறிஸ்மஸ். சாப்பிடணும், சாப்பிட்டா அப்படியே தூங்கணும், எந்திக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். தொப்பை வளரணும். அப்பதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா சாப்பிட்டுட்டு இருந்தா தான் கிறிஸ்மஸ். சரியா? நீ 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 என்ன சாப்பிட்ட? நான் இன்னைக்கு வான்கோழி வறுவல். வறுவல். பிரியாணிலாம் பிரியாணி கூட வறுவல். அப்போ பிரியாணி சாப்பிட்டா தான் கிறிஸ்மஸுக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில்னஸே கிடைக்கும். எல்லாரும் படம் இவங்க கூட என்ன தெரியுமா? பட்டாசு கொடுத்தா தான் கிறிஸ்மஸ். சாப்பாடு கிறிஸ்மஸ் இல்ல, பட்டாசு தான். பட்டாசு நல்லா பண்ணுவாங்க. சாப்பாடு அதுதான் இல்ல, பட்டாசு தான். பட்டாசு வச்சு தான் வெளிப்படும். சந்தோஷத்துலாம் வெளிப்படுத்துவோம். அது இல்லாம என்னத்தை கிறிஸ்மஸ்? மகனை வான்கோழி தெரியுமா? வான்கோழிலாம் தெரியும். மகன் கோழியை உரிச்சி பிரியாணி வச்சாதான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டமே நிறைவேறும். தெரியுமா? வான்கோழி வயல போடுவியோ பக்கத்து வீட்டில் போடுவியோ தெரியாது. இப்போ கிறிஸ்மஸ் நாளை கட்டர் எப்படி வந்தாங்க? கட்டர் ஜெகன் வந்தது எப்படி? ஸ்டார் பார்த்தாங்க. அது ஸ்டார் அதுக்கு நீ ஒரு எவ்வளோ 50,000 கணக்கு பண்ணியிருந்தியா? அதெல்லாம் சண்டை உடனேவா இந்த நேரமாவே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னமே பார்த்தியா? இன்னும் பண்ணதாவே பார்த்துட்டு யாருன்னு பார்க்க முடியும். நம்ம நான் என்ன சொல்றேன், கிறிஸ்மஸ் நம்ம வான்கோழி பிரியாணி. அது கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸ்னா வான்கோழி பிரியாணி எடுத்து சாப்பிட்டாதான் கிறிஸ்மஸ். இவன் என்ன சொன்னா மற்ற ஸ்டார் இந்த என்ன இருக்குல்ல அந்த ஸ்டார் இருக்கு ஓடுறது கிறிஸ்மஸ். அதெல்லாம் போட்டாதான் கிறிஸ்மஸ். ஆனால் சரி முதல்ல சொல்றது கேளுங்க. பட்டாசு வெடிச்சாலும் சந்தோஷமா இருக்கும். கிறிஸ்மஸுக்கு பட்டாசு வெடிக்கலாம் சார். நாங்க எவ்வளவு ரூபா செலவு பண்ணி கொண்டு வரோம். குடில் பார்த்து எங்க வீட்டில் வந்து எப்படி நல்லா இருந்துச்சு. நம்ம போதும் என்ன காசு போதும் 20 கிறிஸ்மஸ் தான் என்னது மகன் கிறிஸ்மஸ் தான் என்னது? இது ஸ்டார் கிட்டதா பிரியாணி திங்கிறது. அதாவது அவர் பாரு எப்படி வச்சிருக்காரு. பிரியாணி திங்கிறதா கிறிஸ்மஸ். வான்கோழி பிரியாணி திங்கிறதா ஆண்டவர் எதுக்காக உங்களுக்கு சொன்னாரு? உண்மையில கிறிஸ்மஸ் என்ன உங்களை சொல்ல விடுங்கடா. நீங்க உங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க. கிறிஸ்மஸ் என்னது? ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அந்த உலகத்துக்கு வந்தார். நாம் பாவிகளா இருக்கு கிறிஸ்து நமக்காக மறுத்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த கிருபையை வெளிப்படுத்தினார். மீதா ரோமர்ல பவுல் சொல்லியிருக்கிறார். இல்லைன்னு என்ன புரியுது? நம்முடைய பாவங்களுக்காக தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார். கரெக்டாக தானே? இப்போ நீங்கள் எப்படி சண்டை போடுறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? நம்ம கிறிஸ்மஸை வந்து கிறிஸ்மஸை பார்க்கல. ஃபர்ஸ்ட் அதான் பிரச்சனை. சீரியல் கிட்ட தான் கிறிஸ்மஸ். உனக்கு வான்கோழி பீஃப் பிரியாணி தின்னா தான் கிறிஸ்மஸ். உனக்கு என்னப்பா டெக்கரேஷன் 4 ஸ்டார் கட்டினா அது இல்லைப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லிட்டு போனதே 4 பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும். அதை நம்ம சொல்கிறோமா? இல்லை. சாண்டாவை ஹீரோ ஆக்கி கிறிஸ்துவ ஹீரோ ஆக்கிட்டோம். எல்லாத்துக்கும் சாண்டா கிறிஸ்மஸ்னாலே ஒரு வேண்டாம். கிறிஸ்மஸ் தாத்தா வராது. ஏசவோட பரப்ப சுத்தமாக மறந்துட்டோம். அங்கதான் இருக்கும். அதனால இனிமேல் கிறிஸ்மஸ்னா ஆண்டவரை இந்த நினைச்சுக்கோங்க.